ஸ்டாலின் அங்கே சிறப்பு அழைப்பாளராக போய் பேசும்போது தான் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குது. ஓகே. அப்போ தான் இப்படி ஒரு மாநாடு இருக்குதா, முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காங்களா, பேசுகிறாரா. அப்போது ஒரு 100 years ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே இங்கே இருக்க மீடியாக்கள் கவரேஜும் பண்ண மாட்டான். சீஃப் மினிஸ்டர் போகலன்னா அது கூட கவரேஜ் கூட இருந்திருக்காது. ஓகே. ஆனால் இங்கே லைவ் கவரேஜ் 21னா 20ஆம் தேதியே போய் உட்காந்துட்டாங்க. விஜய் 2026 வெதர் ஈ வில் பி கிங் ஆர் கிங் மேக்கர், அவர் ராஜாவாரா இல்லை ராஜாவை உருவாக்குற தலைவராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தொலைக்காட்சியை பற்றி நமக்கு தெரியும். ஊடகங்கள் பெரும்பகுதி அரசு, மாநில அரசு கையில் இருக்கு. எப்படி வடநாட்டில் ஊடகங்கள் மோடி கண்ட்ரோலில் இருக்கோ அது மாதிரி இங்கேயும் திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாமல் அவங்க ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா வேற ஒருத்தன் போய் கொடுத்துட்டு இருப்பான். ஒரு முதல்வரை அங்கிள்னு சொல்றது சரியா இருக்குமா? சரி, முதல்வரை அப்பான்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல சார், அப்பான்றது ஒரு பொதுவான பாருங்க, இது நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை. திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கும்போது இல்லை, 67 வரைக்கும். 67க்கு அப்புறம் அண்ணா, தம்பி, உடன்பிறப்பு, அப்புறம் அம்மா, இப்போ லேட்டஸ்டா அப்பா வந்துடுச்சு. ஸோ அங்கிள் என்ன தப்பு? அதுவும் ஒரு உறவு முறை தானே. நல்ல வேலை, ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜய் அதை ஆங்கிலத்தில் சொன்னார். அதுதான் தமிழில் சொல்லியிருந்தா ரொம்ப டேமேஜிங் ஆகிருக்கும். 1971க்கு அப்புறம் 71க்கு அப்புறம் இன்னைக்கு 2026 தேர்தல் வரைக்கும் ஒரு முறை கூட திமுக ரீஎலெக்ட் ஆனதே கிடையாது. 15 கட்சி கூட்டணி கட்டியிருக்காரு கலைஞர். கலர் டிவிலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, தோத்து இருக்கிறார் அப்போ. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக எதிர்ப்பு என்பது எல்லா தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. எப்போ பாஜகவோடு போய் அவங்க கை கோர்த்தாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள் நேற்று சொன்னார் பாருங்க, தாமரை இலையில தண்ணியே ஓட்டாது, அப்புறம் என்ன அது சொன்னார்ல. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு பண்பட்ட மக்கள். அதாவது அவங்க மத ரீதியாகவோ அல்லது சிறுபான்மையினரை தாக்குறது வடநாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. அப்போ ஒருபோதும் இந்த மதவெறி கூட்டத்தை, RSS கூட்டத்தை தமிழ்நாட்டு மண்ணில் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க.